தோனி சார் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கிடையாது பிரதர். சிஎஸ்கே தோத்தாலே எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அதை வந்து போய் சொல்ல முடியாதுல்ல. தோனி அண்ணன் வந்து நீ ஃப்ரெண்ட்ல வந்தாரு, பட் எல்லாருக்குமே ஒரு டைம்ல கிளிக் ஆகும்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா அவர் விளையாடுவாரு. என்னைக்குமே வந்து நிறைய இன்னிங்ஸ் நம்மள கொடுத்துருக்காரு. சிஎஸ்கே நிறைய மூவ்மெண்ட், ஹாப்பியான மூவ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க நிறைய பேர் வந்து அவரோட பினிஷிங் கேம்லாம் நேரில் பார்த்துக்க முடியும். நிறைய நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு தோல்வி கிடையாது. நிறைய 2020 நடக்க போகுது. கண்டிப்பா வந்து சிஎஸ்கே வந்து நல்ல கம்பேக் கொடுக்கும். இது நாட் ஒன்லி ரிசல்ட். ஒரே விஷயம் சொல்றேன் நானு, அவர் நிறைய ஜெயிச்சு கொடுத்துறாரு. அதை பாருங்க. ஒரு மனுஷன் வந்து அவுட் ஆக போகும்போது வந்து அவங்க பிளேம் பண்ணி பேசக்கூடாது. யாருமே சாதனமா எல்லாம் கிடையாது. கிங் கோலியே வந்து ஒரு டைம்ல ஸ்ட்ரகிள் ஆனாலும் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்து தான் வருவாரு. ஓகேங்களா? அதனால தோனி வந்து நல்லா தான் விளையாடுனாரு இன்னைக்கு. பிஃபோர் நம்ம வந்து அந்த பவர் பிளேல ஸ்கோர் பண்ணல, அது பண்ணுவோம். நம்ம பவர் பிளே மட்டும் தான் வீக்கா இருக்கும், மற்றபடி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். பவர் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்களா? கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க சார். கண்டிப்பா சிஎஸ்கே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகும். சிஎஸ்கே மாதிரி ஒரு கம்பேக் யாராலுமே கொடுக்க முடியாது. கண்டிப்பா இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், தோத்தாலும் ஜெயிச்சாலும் தொடர்ந்து சிஎஸ்கே 10 மேட்ச் தோத்தாலுமே நாங்க சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவோம்.